அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவானை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போறாருங்க. ஆக இந்த குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். இந்த அதிபதி கடக ராசிக்கு, அதாவது குரு கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் சுமார் ஒரு வருட காலகட்டங்கள் நடைபெற போதுங்க. ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சம் பயிற்சி காலகட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள், புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் பகவான், இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எல்லாமே தெளிவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா எந்த விதத்துலையும் எந்த தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றையும் பார்த்து செய்வாங்க. ஆனால் எல்லாமே கரெக்டான விதத்தில் தான் செய்கிறேன். ஆனால் எந்த இடத்துல தவறு செய்கிறேன்னே தெரியலைங்க. நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதிர்மறையாகவே நடக்குது. நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நல்லது நினச்சி பண்ணால் கெடுதலாக நடக்குது, லாபம் வரும்னு நினச்சி பண்ணால் நஷ்டமாக நடக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி நடக்குதாங்கிற ஒரு சில குழப்பங்களோடு இருக்கக்கூடிய ராசிக்காரருக்கு இது வரைக்கும் ஜென்மஸ்தானத்தில் இருந்தாருங்க இந்த குரு பகவான். ஓகே, ஜென்ம குருவால் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி எல்லா விதமான முயற்சிகள் எடுத்தேன். அதே நேரத்தில் அந்த பாக்கிய சனி, அதாவது 10ஆம் இடத்து கர்ம சனி அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ இனிமேல் இந்த நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாவது என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குமா, நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் தன்னுடைய கைக்கு சேருமாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, ஒரு வாக்குறுதி கொடுத்தா நான் காப்பாற்ற முடியுமா, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ தீரும், எனக்கு வருமானங்கள் எப்போ பெருகும்னு சொல்லி பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் வீடான, அதாவது கடகராசி, ஒருவருக்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல குரு உட்காந்து தன்னுடைய பார்வையான அதாவது 5, 7 மற்றும் 9 ஆகிய 3 பார்வைகள் இந்த குருவுக்கு இருக்குங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. ஸோ அந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் மற்றும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொழில் ரீதியாக இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். ஏன்னா தொழில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அந்த தொழிலில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும், ஆனால் எது பண்ணாலும் எனக்கு நஷ்டமாகவே இருக்குங்க. ஒரு காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அதில் நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருந்தேன். இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. கொஞ்ச நாளாக நிறைய தடுமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க. எல்லாமே இழப்புகளாக ஏற்பட்டுருக்கு. கைக்கு பணம் வரமாட்டேங்குது. 10 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. கையில் ஒரு 10 பைசா கூட நிற்கவே மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிட்டு இருந்தது. இந்த தொழிலையே விட்டுறலாமா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம லாய்க்கு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். உங்களுடைய தொழிலை உங்களால் மட்டும்தான் கரெக்டான விதத்தில் நடத்த முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அந்த நிலை இன்றைக்கி மறுபடியும் ஸ்ட்ராங்காக அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் நடத்தி மற்றவங்க முன்னாடி யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடித்து அதில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஸோ அப்போ தொழில் ஸ்தானத்து மேலே இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால புதிய தொழிலை தொடங்குவீங்க, அந்த தொழிலில் லாபத்தை சம்பாதிப்பீங்க. தொழில் ரீதியாக இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த நேரத்தில் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பல வெற்றிகளை தருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள், அதாவது பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் இருக்குது. அப்போது பிஸ்னஸில் இது வரைக்கும் இருந்தும் அந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ஒரு வேலையில் இருந்துட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட ஒரு பயத்தில் இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ, ப்ரொமோஷனோ, பட்டம், பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள். உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் கூடிய சீக்கிரத்தில் சேரும்.
அதே நேரத்தில் இது வரைக்கும் சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு சார்ந்தது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் குடும்ப ரீதியாக நிறைய சந்திச்சிருப்பீங்க. தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பங்காளிகள் பிரச்சனைகளாக இருந்திருக்குங்க, அல்லது தேவையில்லாத நபர்கள் மூலமாக சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்திருக்கும். ஸோ வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். எதிரிகளாக இருந்தவங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த கெடுதல்கள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு நீருங்க. தீராத வியாதிகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கிறேன். எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் திரும்பவும் வந்து அந்த அந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக நிறைய வந்துகிட்டே இருக்குது. அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குங்க. இல்லை உடல் ரீதியாக நோய் நொடி சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் அப்படிங்கிறது பிறக்கும். மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது கூட இருக்கும். இது வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் அதாவது ஒரு ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மாற்றுவீங்க. ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். ஆயுள் ரீதியாக இருந்த கண்டங்களும் சில பிரச்சனைகள், அந்த பயம், பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உங்களை விட்டு தீரப்போகுதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், குடும்பத்தில் இது ஒன்று மட்டும்தாங்க குறை. ஏன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே, அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையும் சரியான விதத்தில் அமையல, அட்லீஸ்ட் நம்மளாவது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா அது மூலமாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. வர அலைன்ஸ் பூரா எல்லாமே கடைசி வரைக்கும் வந்துட்டு கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அமைஞ்சு கைக்கூடி வர நேரத்தில் கூட தடையாக இருக்குது. இதனால் குடும்பத்தில் மன உளைச்சல்கள், சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம்மளுடைய அண்ணனுக்கோ நம்மளுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கரெக்டான விதத்தில் திருமணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே ஸோ வரன்கள் பார்த்து சலிச்சு போச்சு, பேசாமல் வந்து திருமணமே பண்ணிக்காமல் இருந்துடலாமாங்கிற அளவுக்கெல்லாம் சில எண்ணங்கள் வந்துட்டுருக்கு. அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு தகவல்கள் வந்து சேருங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருந்த அந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் தீருங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சில யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால குடும்பத்தில் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக முடியலைங்க. ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல சுப நிகழ்வுகளுக்கு போக முடியல. ஏன்னா போகிற இடத்துலலாம் வந்துட்டு என்னமோ ஒன்றுமே உங்கள் பையனுக்கு வந்து குழந்தை பிறக்கலையா, ஒன்றுமே உங்கள் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கலையா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு எந்த விசேஷத்தில் போனாலுமே நம்மளுக்கு தேவையில்லாமல் அந்த கேள்விகளை கேட்டு மன உளைச்சல்கள் ஆளாக்கி வச்சுருந்தாங்க. அந்த நிலைகளை எப்படியாவது மாற்றணும்னு நினச்சி நிறைய மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிறோம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்க. ஹெல்த்தில் ஏதாவது வேறு பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வழிவகைகள் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய தடையாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தகவல் குடும்பத்துக்கு வந்து சேருங்க. இதனால் மற்றவங்களை வந்து யாரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக பேசுகிறாங்களோ, ஏளனமாக பேசுகிறாங்க, அவங்க முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு வாரிசை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணம், யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடறாங்க. மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்துடுது. மாமனார் சொல்லிட்டாங்க, மாமியார் சொல்லிட்டாங்க, நாத்தனார் சொல்லிட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது முழுமையாக குறைஞ்சிட்ருக்கு. ஏன்னா தேவையில்லாத சண்டை போடுறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுதுங்க. காரணமே இல்லாமல் மூன்றாம் நபர்களால் சில இடையூறுகள், பிரச்சனைகள் வர்றதுனால எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. காரணமே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்குது. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. இந்த சூழல் எப்போ தான் முழுமையாக நீங்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்களில் ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற கணவன் மனைவி கூட தன்னுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சு அதைப்படி பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வம்பு வழக்கு விஷயங்கள், அதாவது வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க கூட அந்த கேஸை வித்ட்ரோவல் வாங்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. விட்டு சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம 2 பேர்த்துக்கு செட் ஆகாதுங்க, இது நம்ம பிரிந்து வாழ்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தேடி வந்தாங்க. அவங்களா நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்றைக்கி அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, இது வந்து நியாயமாக? எந்த ஒரு சூழ்நிலையும் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன்னு, என்னை விட்டு போன உறவுகள், என்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் தேடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது.
இது நம்ம செஞ்ச தவறு அப்படிங்கிறது அவங்களே புரிஞ்சுட்டு உங்களை விலகி போனவங்க கூட உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு காரோ பைக்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு தருணத்தில் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. நமக்கு வர வேண்டிய தொகைகள் வரல. ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஒன்று வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலாம், சொந்தமாக இடம் வாங்க முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுறோம், தடைப்பட்டுகிட்டே இருக்குதுங்க. ஸோ அந்த தடைகள் அகலும். கூடிய விரைவில் உங்களுடைய முயற்சிகள், அதாவது வீடு கட்டக்கூடியதோ ஒரு இடம் வாங்குவதற்கான முயற்சியோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களோ, ஒரு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், நகை நட்டு வாங்குறதோ, வண்டி வாகனம் வாங்குறதோ, இந்த மாதிரி சில யோகங்கள்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். இந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை விட்டு முழுமையாக விலக போதுங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சுங்க. ஜென்ம குரு இருந்ததுன்னா எனக்கு பணம் காசெல்லாம் கைக்கு வந்துச்சுங்க, ஆனால் எதுவுமே எனக்கு தங்கலை. 10 பைசா கூட என் கையில், லட்சக்கணக்கில் கையில் காசு வந்ததுனாலுமே இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன். ஏன்னா வந்த பணமெல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. இனிமேலாவது அந்த பணம் வந்தது போனது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிகழுங்க. இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்களில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. கல்வி சார்ந்த யோகங்கள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படித்து சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்குங்க. உங்களுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க, எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த தருணத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் முழுமையாக விலக போது, ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கால தாமதமாக இருக்கக்கூடிய இந்த கால தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு தேவையில்லாமல் தடைகள் வருது, எதையுமே என்னால் முயற்சி பண்ண முடியல, எனக்கு மேலே இருந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் முழுமையாகவே குறைஞ்சிருச்சு. மற்றவங்களாம் என்னை பார்த்துட்டு ஒரு காலத்தில் இவரா அப்படின்னு சொல்லியிருந்தவங்களா, இவரா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது டோட்டலாக மாறிடுச்சிங்க. அந்த நிலைகள் மாறும். இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.